கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபிக்கிற உங்களை தானியேலை போல உங்களை வைத்து உங்கள் பிள்ளைகளை வைத்து தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தானியேல் எழுதின புஸ்தகம் 1 பாருங்க. தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியம் கொடுத்தார். ரொம்ப எக்ஸலண்ட். இந்த சாமர்த்தியங்கிறது இதுல தான் வரும். அறிவை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகான கர்த்தர் பாருங்க. ரொம்ப அற்புதமா ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சகல எழுத்து காரியங்களை கொடுத்திருக்கிறார். இங்க என்ன சொல்ற? சாமர்த்தியத்தை கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அப்போ உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வருகிற நாட்கள்ல தேவனை தேடி இருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் செய்ய போறது, உங்க பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, எழுத்திலும் ஞானத்திலும் கொண்டு வந்து நிறுத்துவார். சிலர் சொல்லலாம் உங்க பிள்ளைகளை பார்த்து சாமர்த்தியம் இல்லாத பிள்ளைன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், இன்று முதல் தேவன் உங்க பிள்ளைகளை உங்களையும் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த சாமர்த்தியத்தினால பல காரியங்களை சாதிக்கலாம். பாருங்க, எவ்வளவு நல்ல கர்த்தர். அது சிங்கக்கபியில தூக்கி போடும்போது தானியேல் வெளியே வர காரணம் கர்த்தர் அவனோடு கொடுத்தார். சிறைச்சாலையில தூக்கி போடும்போது அக்கினி சூளையில போடும்போதும் கர்த்தர் கூட இருந்தார். அதே போல உங்களோடும் அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, சிறைச்சாலையா இருந்தாலும், சிங்கக்கபியா இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். உங்களை விசேஷ அறிவுள்ளவனாய் மாற்றுவார். எப்படி யோசேப்புக்கு விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவியை கட்டளையிட்ட கர்த்தர் இங்க சொன்னது போல எழுத்திலும் ஞானத்திலும் உங்க பிள்ளைகள் சாமர்த்தியமா இருப்பாங்க. படிப்புல சிறந்து விளங்குவாங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எங்களால தாப்பனே எங்க பிள்ளைகளை ஆண்டவரே ராஜாங்கத்திலே ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர், ராஜாவுக்கு சமூகமாக அவருடைய அவருடைய ஆசனங்கள்ல எங்களுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த ஆசனத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க, பேர பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.